உண்மை சொல்ல வேண்டும் என்றால் புதிய அரசியலமைப்பை தேடி பிடிக்க வேண்டியிருக்கின்றது. அது காணாமல் போய்விட்டது. எங்களது அமைச்சர்கள் இருக்கக்கூடிய காணாமல் போன அலுவலகத்தில் வந்து முறையிடலாம் யாரும். அந்தளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது. சொல்வதை வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன், துன்பமடைகின்றேன். சிரித்தாலும் கூட சிரிப்புக்கு பின்னாலே வேதனை இருக்கின்றது, துன்பம் இருக்கின்றது. என்றால் புதிய அரசியலமைப்பு வேண்டும் என்று தான் என்பதுதான் தமிழ் மக்களின், முஸ்லீம் மக்களின் முதல் நோக்கமாக இருந்தது. இந்த அரசை உருவாக்கும் போது முதல் நோக்கமாக இருந்தது. இருந்தாலும் கூட இந்த புதிய அரசியல் வராது காரணம் முழுக்க முழுக்க அரசாங்கம் மட்டுமல்ல. புதிய அரசியல் உருவாக்கும் அந்த வழிகாட்ட குழுவுக்குள்ளே அரசு கட்சிகள் மட்டுமல்ல, எதிர்கட்சியினரும் இருந்தார்கள். அவர் இருந்து கொண்டு எங்கள் கால்களை இழுத்தார்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தில் இருந்த அந்த காலத்தில் இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்களும் கூட அரசாங்கம் இருந்து கொண்டே கால்களை இழுத்தார்கள். ஆக எங்களை குறை சொல்ல முடியாது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது தொடர்பிலும் அமைச்சர் மனோ கணேசனிடம் ஊடகவியலாளர்கள் வினவினர். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இப்பொழுது இரட்டை குடியுரிமைக்கு சொந்தக்காரர். ஒன்று அமெரிக்க குடியுரிமை, இன்னொரு இளைய குடியுரிமை. அமெரிக்க குடியுரிமை பொறுத்தவரை ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், அந்த நாட்டின் குடியுரிமை வைத்துக்கொண்டு வேறு நாட்டு குடியுரிமை இருந்தாலும் கூட அவர்களை பொறுத்தவரையிலே அமெரிக்க குடியுரிமை தான் முதன்மை பெறும். அமெரிக்கா குடியுரிமை பெறுவதற்கு சில கஷ்டம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கூட பெருந்தொகையான பலர், இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகளில் இருந்ததெல்லாம் பெருந்தொகையான பலர் அமெரிக்கா குடியுரிமை வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்றார்கள், தேடி ஓடுகிறார்கள். கடல் கஷ்டமான கடல் பயணம் மேற்கொள்கிறார்கள். அரசு அடைக்கலம் தேடுகிறார்கள். திருட்டுத்தனமாக மெக்சிகோவிலிருந்து ஓடுகிறார்கள். அந்த காரணத்தினாலே பாருங்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மெக்சிகோ அமெரிக்க எல்லையை மூடுகிறார். அந்த அளவுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவள் கஷ்டம், எவ்வளோ கஷ்டமோ அதே போலத்தான் அந்த குடியுரிமை பெற்றுக்கொண்ட பிறகு அது கைவிடுவதும் கஷ்டம், லேசான விஷயம் அல்ல. ஆகவே அது கைவிடுவது எப்படி என்று ஓட்டராஜ முடிவு செய்ய வேண்டும். கைவிட்டால் தான் அவருக்கு இலங்கையில் போட்டியிட முடியும். அவர் தலைவிதி என்பது நாங்கள் சொல்ல முடியாது, அவர் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் கோட்டாபயவுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் பின்னணியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கமே இருப்பதாக மஹிந்த கோட்டாவாதிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரிக்கும் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான மனோ கணேசன், ஐக்கிய தேசிய முன்னணியில் உள்ள கட்சிகளும் ஏனைய முற்போக்கு சக்திகளும் இணைந்து உருவாக்கியுள்ள ஜனநாயக தேசிய முன்னணியின் சார்பில் தாங்கள் சிறந்த தலைவர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கமைய தங்களது வேட்பாளருக்கு கடும் போட்டியை வழங்கக்கூடிய வேட்பாளராக இருக்கும் கோட்டாபய ராஜபக்ஷவே தாமரை மொட்டு கட்சி என்று அழைக்கப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதையே தான் விரும்புவதாகவும் அவ்வாறான கடும் போட்டியுடன் கூடிய வெற்றியே நிலைத்திருக்கும் என்றும் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் நாட்டிலே பொது எதிரணி சார்பாக, பொதுஜன பெரமுன சார்பாக ஜனாதிபதி வேட்பாளர் வருவதை நான் விரும்புகின்றேன். காரணம், அவர் வந்தால்தான் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும். நாங்கள் நிச்சயமாக எங்கள் அணி சார்பாக வெற்றி பெறும், நிச்சயமான வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் போட்டியிட வைப்பது முடிவு செய்திருக்கின்றோம். அவர் தேர்ந்தெடுத்து விட்டோம், தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் எங்கள் வெற்றி சுலோகன் வெற்றியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இலங்கையில் சுதந்திரத்தை பாருங்கள், சுதந்திரம் இலங்கையில் போராட்டமே இருக்கவில்லை. இந்தியாவை பாருங்கள், கடும் போராட்டம் நிகழ்ந்தது அங்கே. அந்த காரணத்தினாலே தான் இந்தியாவில் பாருங்கள் போராட்டம் நிகழ்ந்த காரணத்தினாலே தான் இது சுதந்திரம் தொடர்பாக அவங்க அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த காரணத்தினாலே தான் இந்தியாவுக்குள்ளே உள்நாட்டிலே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட அவர்கள் இந்தியா என்று சொல்லும் பொழுது உறுதியாக இருக்கின்றார்கள். இலங்கையை பாருங்கள், அப்படி அல்லவே. இலங்கையின் யாருன்னு கேட்டால் நாம் சிங்களவர், நாம் தமிழர், முஸ்லீம் சொல்கிறார். காரணம், இலங்கையின் உணர்வு இல்லை. காரணம், கஷ்டமான சுதந்திர போராட்டம் இங்கே இருக்கவில்லை. அதான் காரணம். அதை அப்படி ஒப்பிடுங்கிற இதிலே நாங்கள் 2020 ஜனவரி மாதத்திலே நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் பொழுது போட்டி விறுவிறுப்பான போட்டியாக, சுறுசுறுப்பான போட்டியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அது வெற்றி சுலபமான வெற்றியாக இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு பெறும் வெற்றியாக இருந்தால்தான் 2020 வருடத்திலிருந்து நடக்கக்கூடிய எங்களது புதிய ஆட்சி, புத்தாட்சி, புதிய நல்லாட்சி, சிறப்பான ஆட்சியாக, உண்மையான எங்கள் ஆட்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பொது எதிரடி சார்பாக ஜனாதிபதி வேட்பாளர் வருவாரேயானால் நான் அந்த காரணத்தை அடிப்படையிலே மகிழ்ச்சி அடைவேன்.